சென்று பைரவி டுடே எபிசோட். பைரவி அவங்களுடைய அத்தைக்கிட்ட வேலைக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுடைய அத்தை பார்த்தீங்கன்னா நோ சொல்லிடுறாங்க. உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ டபுள் மடங்காக நான் தரேன், நீ வேலைக்கு போகாதுன்ற மாதிரி அன்னபூரணி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் பைரவி கோவத்தில் இருந்துட்டுருக்காங்க. அப்புறம் பைரவியுடைய அப்பாவும் அம்மாவும் பார்க்கறதுக்காக சந்தோஷமாக வராங்க. மகா அங்கேருந்து அவங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. பிளான் பண்ணி உங்கள் பொண்ணு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லைன்றாங்க. இங்கே பாருங்க, உங்கள் பையன் தான் வந்து தாலி கட்டிட்டாரு, என் பையன் ஒரு காலமும் அப்படி பண்ண மாட்டான், எனக்கு என் பையன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தான் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க மகா. தேவையில்லாத வார்த்தைகளுமே விடுறாங்க மகா. இங்க பாருங்க சம்மந்தி, அப்படி வார்த்தைகள் விடாதீங்க, சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க உங்க வாயெல்லாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. என்ன சொன்னாலுமே உங்க பையன் தான் வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணாரு, என் பொண்ணு ஒன்றும் பண்ணலையே, சூழ்நிலைகள் மாறி போச்சுன்றாங்க. என்ன இங்க இறங்க சுத்துக்கு வந்துட்டீங்களா? அப்படி எல்லாம் இல்லை, என் பொண்ணை பார்த்து இதை கொடுத்துட்டு போலான்னு வந்த பலகாரங்கள்ன்றாங்க. ஆமா, பெரிய பலகாரங்கள் அப்படின்ட்டு ரொம்பவே திமிரா பேசி அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப பைரவியும் அவங்களுடைய அக்கா சிந்துவும் வராங்க. உடனே வந்து அப்பா அம்மா அப்படி உள்ள வாங்கன்றாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் இல்லை, அவங்க வரக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க. மகா என் அப்பா கிட்ட பேசினதுக்கு மன்னிப்பு கேளுங்க, ஏன்னா தப்பு பண்ணதெல்லாம் உங்க பையன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. பைரவி சிந்து இருந்துட்டு ஆர்கியூமெண்ட் வேண்டாம் பைரவி, நடு போலான்றாங்க. ஆமா, பெரிய உத்திமி நல்ல மாதிரி பேசுறான்னு மகா சொல்றாங்க. அப்புறம் அன்னபூரணி அண்ணன் உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு எல்லாருமே டீ காஃபி எல்லாம் கொடுத்து பேசுறாங்க. தான் பொண்ணுங்க கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. அப்பா இது மாதிரி வந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, பெங்களூர்ல வேலைக்கு போகணும், வேண்டாமா கொஞ்சம் பொறுமையாரும், அத்தை என்ன சொல்றாங்களோ அதை கேளு, அவங்களும் அதே பதில் தான் சொல்றாங்க. அப்ப வேலைக்கு போக வேண்டான்றாங்க. ஆறுமுகமும் அன்னபூரணி வராங்க. என்னென்ன உங்க பொண்ணு என்ன சொல்றா, பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கா, அது விஷயமா என்கிட்ட பைரவி சொன்னா நான் வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா அதுக்கான சம்பளம் இருக்கு, ஒரு 5 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கிட்ட உன்னுடைய ஆசைகளை சொல்லு, அவன் நிறைவேற்றுவான்ற மாதிரி சொல்றாங்க. அது கேட்ட உடனே பைரவி கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகுமன்றாங்க. எப்படி போய் பார்க்கலன்னு ஆறுமுக மனசுல நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கா.